இன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ரோட்டீன் பார்ஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்துகிறாங்க. இதில் 10 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். 0 ஆடட் சுகர், நட்ஸு, சீட்ஸு, செரல்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் மட்டும்தான். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் சேருது. சத்தான உணவுப் பொருளான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், ஓரளவுக்கு அந்த கெமிக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அண்ட் சுகரும் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இதை ப்ரிஃபர் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம்ஸ் 75 ருபீஸ். இது 38 கிராம்ஸ் 50 ருபீஸ். இவ்வளவு சத்தா ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கும் போது அதோட விலையும் அதிகமாக தானப்பா இருக்கும். என்னப்பா நீ அதானே உலக வழக்கம். டெய்லியும் காலையில் 4 முட்டை 24 ரூபா, அதில் 24 கிராம் அளவுக்கான ப்ரோட்டீன் கிடைக்கும். ஆனால் இவங்க ஆஃபர் பண்ணுறது ஒன்லி 10 கிராம்ஸ் தான். அது போக அதில் நிறைய நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். அதனால் சத்தான உணவுப் பொருள் வேணும் அப்படின்னா முட்டையை சாப்பிட்டு போயிருங்க. இல்லை இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரி, இவ்வளவு சத்தான பொருள் தானே, அது என்ன நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ்னு போட்டிருக்கீங்க? என்ன கதை? ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுறது ப்ரோட்டீன் பிளெண்டு. ஸோ அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் தனியாக விற்கிறாங்க இல்லையா, அதை இவங்க ஆட் பண்ணிட்டு ப்ரோட்டீன் பார்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.